என்னதான் இப்போ ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் வந்துட்டாலும் இன்னைக்கும் கடையில் ஒரு பால் பாக்கெட் வாங்கணும் அப்படின்னா பல பேர் கையில் 10 ரூபாய் நோட்டை எடுத்து போகிறது வழக்கமாக தானே இருக்குது. அப்படி நம்ம பயன்படுத்துகிற இந்த ரூபாய் நோட்டில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது. சொல்ல போனோம் அப்படின்னா அந்த ரூபாய் நோட்டு இருக்கு இல்லையா, அது காகிதத்திலேயே செய்யப்பட்டது கிடையாது. அது எதில் தயாரிக்கிறாங்கங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு அது உற்சாகத்தையும் ஊக்குவிப்பையும் கொடுக்கும். பல பயனுள்ள காணொளிகளை பதிவிடுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளக்க போயிடலாம். இந்திய ரூபாய் நோட்டு எல்லாருமே சாதாரண காகிதத்தில் பேப்பரில் செய்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். ஆனால் அது காகிதத்தில் செய்யப்படுறது கிடையாது. அது எதில் செய்கிறாங்க அப்படின்னா பருத்தியில் செய்கிறாங்க. அதுவும் முழுக்க முழுக்க 100% பருத்தியில் செய்யப்படுது. ஏன் இதை பருத்தியில் செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்தியர்கள் இந்த பணத்தை பயன்படுத்துகிற விதத்தில் வித்தியாசமானவங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பணத்தை மடித்து பயன்படுத்துவோம் இல்லையா. அப்படி மடித்து பயன்படுத்துகிற அந்த பணம் காகிதத்தில் இருந்தால் தாங்குமா? ஈஸியாக கிழிஞ்சிரும். அப்படி இந்த காகிதத்தில் செய்யப்படுற பணத்தில் நிறையா குறைகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, சாதாரண காகிதத்தில் செய்யப்படுற ஒரு பணம் ரொம்ப குளிரில் நமந்து போயிடும். ஈரம் பட்டா வேகமாக கிழிஞ்சிரும். நிறையா நாட்கள் ஆனால் அந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கும். தேய தேய அதுவும் கிழிய ஆரம்பிக்கும். மடித்து பயன்படுத்தும் போது அங்கேயும் ஈஸியாக கிழிஞ்சிரும். இதெல்லாம் தாண்டி அந்த பணம் நிறையா நாளைக்கு நீடித்து உழைக்கணும் அப்படின்னா பருத்தியில் தான் அதை செய்யணும் அப்படின்ட்டு முடிவெடுக்கப்பட்டது. பருத்திலேயே அதை செஞ்சாங்க. இந்த பணங்கள் எங்கே அச்சிடப்படுது அப்படின்னா நாசிக்கு, சல்ஃபோனி, மைசூரு, தேவாஸ் இந்த 4 இடங்கள்ல இந்த பணம் அச்சிடப்படுது. இந்த ரூபாய் நோட்டில் பல சிறப்பம்சங்கள் இருக்குது. அது என்னங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ எல்லா நாட்டினுடைய அந்த கரன்சி தாள்களுமே ஏதோ ஒரு புதுமையான விஷயத்த வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம இந்திய ரூபாய் நோட் தாள்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸும் நம்மளுடைய ட்ரெடிஷனும் கலந்துருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். இந்திய ரூபாய் நோட்டுகளில் பாருங்க, ஒவ்வொரு நோட்லையும் ஒவ்வொரு கட்டிடங்கள் இருக்கும். அந்த காலத்து கட்டிடங்கள். கோனார்க் சூரிய கோவில் இருக்கும், ஹம்பி இருக்கும், ரெட் ஃபோர்ட் செங்கோட்டைங்கிறது இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பண்பாடு, ட்ரெடிஷன், நம்மளுடைய அந்த கட்டிடக்கலையினுடைய அந்த பாரம்பரியத்தை பறைசாற்றுற விதமாக அதில் அச்சிட்ருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க. அந்த ரூபாய் நோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொழிகள் இருக்கும். இந்திய மொழிகள் 15 மொழிகள் பின்னாடி நீங்கள் பார்க்கலாம். இது எதன் அடிப்படையில் வச்சிருக்காங்க அப்படின்னா ஏபிசிடி இருக்கு இல்லையா, ஆங்கில எழுத்துக்கள், அதனுடைய அல்பபெட்டிக் ஆர்டரில் அது அந்த வரிசையில் அமைஞ்சிருக்குது. ஏன் அந்த மொழிகள் வச்சிருக்காங்க அப்படின்னா இந்தியாங்கிறது ஒரு மொழி கொண்டது கிடையாது. இந்தியா பன்மொழி கொண்ட, பண்பாடு கொண்ட ஒரு தேசம். அதை குறிக்கிற விதமாக தான் அதையும் வச்சிருக்கிறாங்க. இப்போ வாங்க இந்த ரூபாய் நோட்டுகளுக்காக பாதுகாப்புக்காக அவங்க செஞ்ச அந்த ரூபாய் நோட்டில் இருக்கிற அந்த சிறப்பம்சங்களை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாப்பு நூல் அப்படின்னு சொல்லப்படுறது இருக்கும். இது என்ன அப்படின்னா அந்த ரூபாய் நோட்டில் பாருங்க, அப்படியே சைடில் ஒரு கோடு மாதிரி வரும் இல்லையா, அந்த கோடை பாருங்க. இப்படி நேராக வச்சு பார்த்தா பச்சை கலரில் தெரியும், இப்படி சாய்வாக வச்சு பார்த்தா நீல நிறத்தில் தெரியும். இது ஒரு பாதுகாப்பு அம்சம். இதற்கு அடுத்து பாருங்க, கண் இல்லாதவங்களும் இந்த ரூபாய் நோட்டை பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த ரூபாய் நோட்டு இருக்கு இல்லையா, அப்படி அதில் இந்த ஓரத்தில் மேலையும் இந்த ஓரத்துலையும் கோடுகள் இருக்கும். 500 ரூபா நோட்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த கோடை வச்சே அவங்க இது எந்த ரூபா நோட்டு அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அதை வச்சிருக்கிறாங்க. அதை தொட்டுலேருந்தே நம்ம பார்த்துக்கலாம். 500 ரூபா நோட்டில் 5 கோடுகள் இருக்கும். அதை நீங்கள் தொட்டு பாருங்க, அதை நம்மளால் உணர முடியும். கையால் உணரக்கூடிய வாட்டர் மார்க். அந்த வாட்டர் மார்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த கையால் உணரக்கூடிய வாட்டர் மார்க்னா இந்த அசோகர் சிம்பலு, அதில் இருக்கிற உருவங்கள், அந்த எண்கள், இதெல்லாமே கையிலால் நம்ம உணரலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. வாட்டர் மார்க் உருவங்கள் இருக்குது. இதை வெளிச்சத்தில் வச்சு பார்த்தா தான் தெரியும். காந்தியினுடைய உருவங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வெளிச்சத்தில் வச்சு பார்த்தா தான் அதில் இருக்கிற உருவம்ங்கிறது தெரியும். அதுக்கு அடுத்து இதில் மைக்ரோவேர்ட்ஸ் இருக்குது. சின்ன சின்ன கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு அந்த எழுத்துக்கள் இருக்கும். இதை நம்ம அந்த லென்ஸை வச்சு பார்த்தா தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பர்ஸ் ஒரே சைஸில் இருக்காது. சின்ன எழுத்துலேருந்து அப்படியே வரிசையாக பெரிய எழுத்தாக போகும்.
இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, இதை வந்து பாதுகாக்கிறதுக்காக தான். யாரும் கள்ள நோட்டு அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. கள்ள நோட்டு ஒருத்தன் அடிக்க போறான் அப்படின்னா அது அவனால அவ்வளோ ஈஸியா அடிக்க முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு சான்று. இதெல்லாமே சாதாரண பிரிண்டிங் மிஷின்ல போட்டு அவ்வளோ ஈஸியா பண்ணக்கூடிய விஷயங்களே கிடையாது. அதனாலதான் நம்ம ரூபாய் நோட்ல இவ்வளோ பாதுகாப்புக்காக இவ்வளோ அம்சங்கள் வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.